ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். இந்த வீடியோவில் கஸ்டர்ட் பவுடர் ஜவ்வரிசி ஃபலோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர், ஜவ்வரிசி 1/2 கப், தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர் 1/4 கப், சர்க்கரை 1/2 கப், சப்ஜா விதை ஒரு 2 ஸ்பூன் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலில் 1/4 கப் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து சர்க்கரை 1/2 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சூடான பாலில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணால் கட்டி கட்டியாக மாறிடும். அதனால் காய்ச்சி ஆற வச்ச பாலில் ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நம்ம கஸ்டர்ட் மில்க்கை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஒரு திக்கான பதத்துக்கு வர வரலும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். திக்கான பதம் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போது நல்ல திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா இப்போ வெந்தும் இருக்குது. அடுத்தது இது ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நார்மல் வாட்டர் வச்சு கலந்து விட்டுக்குங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஜவ்வரிசி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் பாலில் இதை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை கஸ்டர்ட் பவுடர் பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஜவ்வரிசி கஸ்டர்ட் பால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இப்போது ஜவ்வரிசி கஸ்டர்ட் பால் நல்லா சில்லுன்னு இருக்குது. அதில் நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதையை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான ஃபலோடா ரெடி. இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம். ஜெல்லி ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை இதில் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்னிஷ்காக பிஸ்தா, முந்திரி, பாதாமை இதில் சேர்த்துக்கலாம். சுவையான கஸ்டர்ட் பவுடர் ஜவ்வரிசி ஃபலோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.